வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க. தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க அந்த அறிவிப்பு வந்தாச்சு. போக்குவரத்து கழகங்களில் டிரைவர் மற்றும் கண்டக்டர் பணியிடங்களை அதிவிரைவில் நமக்கு நிரப்ப புதிய உத்தரவுகளை பிறப்பிக்க இருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டைமில் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து கழகங்களில் நீங்கள் ஜாயின் பண்ண தயாராகி கொள்ளுங்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் காலி பணியிடங்களுக்கு உண்டான அறிவிப்புகள் அனைத்தும் வெளியிடப்படலாம். ஸோ போக்குவரத்து கழகங்களில் டிரைவர் மற்றும் கண்டக்டர் பணியிடங்களை சென்னை மற்றும் கும்பகோணம் லிமிடெட் பகுதிகளுக்கு உட்பட்ட இடங்களில் நியமிக்க புதிய உத்தரவுகள் அனைத்துமே பிறப்பிச்சிட்டாங்க. இதனால் போக்குவரத்து கழகங்களில் டிரைவர் மற்றும் கண்டக்டருக்கு உண்டான பணியிடங்களை விரைவில் நிரப்ப புதிய உத்தரவையும் நாம் எதிர்பார்க்கலாம். சென்னை மற்றும் கும்பகோணம் தவிர மற்ற மாவட்டங்களுக்கு இன்னும் சில தினங்களில் போக்குவரத்து துறையிலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை நாம் எதிர்பார்க்கலாங்க. ஸோ போக்குவரத்து கழகங்களில் டிரைவர் மற்றும் கண்டக்டர் பணியிடங்களில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா, உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை பெற்று வைத்துக்கொள்ளுங்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் அறிவிப்பு வரும். ஸோ ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா வாங்குவது ரொம்ப கடினம். டிரைவிங் லைசன்ஸ் வாங்குவது எளிது. ஸோ ஒரு கண்டக்டர் லைசன்ஸுக்கு ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை உங்கள் அருகாமையில் இருக்கிற செயின்ட் ஜான் ஆம்புலன்ஸை அணுகி ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, அரசு பஸ் ஊழியர்கள் ஓய்வு வயது குறைக்கப்பட்டுள்ளது. கொரோனா காலத்தில் நிதி நெருக்கடியை சமாளிப்பதற்காகவும் அரசு ஊழியர்களின் ஓய்வு வயது 58 60 உயர்த்தப்பட்டது. அரசு போக்குவரத்து ஊழியர்கள் ஓய்வு வயதை உயர்ந்தது. இந்த நிலையில் 55 வயதிற்கு மேலான போக்குவரத்து ஊழியர்களின் பெரும்பாலானோர் நீரிழிவு, பார்வை மங்கல், இதய பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி பல்வேறு தரப்பட்ட பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். அவர்கள் நெரிசலில் பஸ்களை இயக்கவும் கூட்ட நெரிசலில் டிக்கெட் கொடுக்கவும் சிரமப்படுகின்றனர். இதனால் விபத்துகளும் அதிகம் நடக்கிறது. ஓய்வு பெற முடியாத சூழலும் இருப்பதால் அதிக நாட்கள் மருத்துவ விடுப்பில் செல்வதால் போக்குவரத்து கழகத்திற்கு பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது. இவற்றை தவிர்க்கும் வகையில் அவர்களுக்கு பழையபடியே 58 வயதுடன் ஓய்வளிக்க அரசு ஆலோசித்து வருகிறது. அவ்வாறு ஓய்வு அளித்தால் அவர்களுக்கான பணப்பலன்கள் வழங்க 1400 கோடி ரூபாய்க்கு மேல் சேவை. ஸோ அதற்கான ஒப்புதலை நிதித்துறையிடம் போக்குவரத்து கழக அதிகாரிகள் கோரியுள்ளனர். ஒப்புதல் கிடைத்ததும் ஓரிரு மாதங்களில் ஓய்வு பெறும் வயதை குறைக்கும் அறிவிப்பு வெளியாகும் அப்படின்றதையும் நாம் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஓரிரு வாதங்களில் இந்த அறிவிப்பு போக்குவரத்து கழகத்தில் எல்லாத்துக்குமே இதை கொண்டு வரதாகவும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் மற்றும் கண்டக்டர் பணியிடங்களை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இனி வரும் நாட்களில் டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ தமிழகத்தில் டிரைவர் ஒரு 8500 பேர், கண்டக்டர் ஒரு 10,000க்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளார கண்டிப்பாக எடுக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் இப்பொழுதே தயாராகி கொள்ளுங்கள். ஸோ மக்களே, இந்த மாதிரி டிஎன்எஸ்டிசி சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.